காற்றுடன் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் முதல் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள், அதாவது 4 மணிக்கு அப்புறம் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இரவு நேரங்களிலும் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறத பார்க்கிறோம். ஏன்னா சாதாரண ஒரு மிதமான மழை, லேசான மழை மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு இருந்துச்சு. இப்போ அந்த சாதாரண மிதமான மழை பொறுத்த வரைக்கும் இப்போ கனமழை மற்றும் மிக கனமழையாக பதிவாகிட்டு இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே கடலோர மாவட்டங்கள்ல 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்துல அதிக அளவு மழை பெய்ததை பார்த்தோம். ஏன்னா நம்ம அப்பவுமே சொல்லியிருந்தோம், பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் போதே கண்டிப்பா நமக்கு மழை பொழிவும் தீவிரமா தான் இருக்கும் அப்படின்னு. இது ஆரம்பம் தான். இன்னும் செப்டம்பர் மாதத்துல பாருங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை. ஆகஸ்ட்ல ஒரு புறம் நமக்கு மழை பொழிவெல்லாம் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்துல ஆகஸ்ட்டை விட நல்ல அதிக மழை பொழிவு கிடைக்கக்கூடிய மாதமாக தான் நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா, வடக்கு ஆந்திரா மற்றும் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்த போகுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. அதனால தான் நம்ம ஏற்கனவே செப்டம்பர் முதல் வாரத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு வந்து பகுதி பகுதியாக மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. இப்போ குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்து வருது. ஆனால் நமக்கு செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான பகுதிகள், அதாவது ஒரே நேரங்களில் நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே இனி வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் தான் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை சற்றே வலுவாக காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்தே காணப்படும். ஏன்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்காது. பகல் நேரங்களில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போல தான் தெரியும். அனல் காற்று கூட வீசலாம். ஒரு மே மாதமே திரும்பி வந்த மாதிரி இருக்கும் நிறைய மாவட்டங்களில். ஏன்னா கடந்த வருஷமும் பார்த்தோம், அதே செப்டம்பரில் தான் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் மதுரை போன்ற மாவட்டத்தில் போன வருஷத்தில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாச்சு. இயல்பை விட கூடுதல் வெப்பம் எல்லாம் செப்டம்பரில் வந்து பதிவாச்சு. அதனால அதுக்கேற்ற மழையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வருஷமும் அதே போல தான். இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க தான் செய்யும். குறிப்பாக நமக்கு வந்து தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை சற்றே அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 2 மடங்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. இரவு நேரத்தில் கனமழை ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா நேற்றைக்கே பார்த்தோம், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து செங்கம், ஆரணி, சேத்பட்டு, திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி, திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் போகிற வழிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரித்தது. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பதிவானதை பார்த்தோம். இதே போல தான் இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வெறும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமே நமக்கு மழை இல்லை. மற்ற பகுதிகளிலும் உறுதியான மழை இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது குறுகிய நேரம் மழை பொழிவு, ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் நிச்சயம் தீவிரமாக இருக்கும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் மழை பதிவாச்சு. கடந்த 48 மணி நேரத்தில், அதாவது சனிக்கிழமையில நமக்கு நல்ல மழை கிடைச்சதுங்க டெல்டாவில். குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என
டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நமக்கு வந்து தொடர்ந்து தீவிரமானது. சில இடத்துல காற்று, இடி, மின்னல், மழை என நிறைய இடங்கள் நமக்கு கனமழையும் கொட்டி தீர்த்ததை பார்த்தோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள், அதாவது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவாச்சு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது பார்த்தோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு மற்றும் சின்ன கல்லாரிலும் பரவலாக கனமழை உண்டு. தேனி, தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென்னிந்திய பகுதிகளிலும் சரி, அதே மாதிரி வட மாநிலங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதில் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிசா, சத்தீஸ்கர், வடக்கு ஆந்திரா மற்றும் அதன் பகுதிகள், இந்த இடங்கள் நல்ல மழை கிடைக்கும். ஏன்னா நமக்கு தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இந்த தாழ்வு பகுதி தென்சீன கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட அந்த நாடுகளை அதிகமாக மிரட்டி வந்தது. தென்சீன கடல் பகுதிகளிலும் அதிக கடல் கொந்தளிப்பு மற்றும் கடல் சீற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததை பார்த்தோம். அப்படியே நமக்கு இந்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து அங்கே கரையை கடந்து அதுக்கப்புறம் வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த தாழ்வு பகுதியாக உருவாகி தொடர்ந்து இந்திய பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவை கொடுக்கறதாக நம்ம பார்க்கிறோம். புயல்கள் இந்த வருஷம் வலுவான புயல்கள் கண்டிப்பாக இருக்கு. அதாவது வடகிழக்கு பருவமழையில வலுவான புயல்கள் கண்டிப்பாக உருவாகும். அதாவது குறிப்பாக ஒரிசா மாநிலங்களாகட்டும், வடக்கு ஆந்திரா அல்லது சென்னை மற்றும் ஓங்கோல் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் டெல்டா அல்லது தென் மாவட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 அல்லது 3 புயல்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லது ஒரு புயல்கள் நம்ம உருவானாலும் மீதமுள்ளது எல்லாமே நமக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற ஒரு தாழ்வு பகுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இதுவுமே நம்ம கரையை கடந்தாலுமே காற்றும் இருக்கும், அதே மாதிரி மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். காற்று, மழை, இடி, மின்னல் என வடகிழக்கு பருவமழையில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் கடலோரத்தில் பதிவாகிட்டு போகும். சென்னையில் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வரும், மற்ற இடங்கள்ல நமக்கு வெள்ளமே வராது அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. போன வருஷம் எல்லாருக்குமே தெரியும், திண்டிவனத்தில் அதிக மழை பொழிவு பதிவாகி வெள்ளக்காடாக மாறுச்சு. திண்டிவனமே வெள்ளத்தில் சிக்கி தவித்ததை நம்ம பார்த்தோம் போன வருஷம். எல்லாருமே சென்னையை நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் திண்டிவனம் முதலாவதாக சிக்கியது. இது போல தான் நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த வருஷமும் புதிய பகுதியாக தான் இருக்க போகுது. எல்லா வருஷமே சென்னை மட்டும்தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் வெள்ளம் வரும்னு சொல்லிட்டு அங்கே மட்டுமே நம்ம வந்து முழுமையாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மற்ற மாவட்டங்கள், கடலூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த வருஷம் இருக்கிறோம். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் எத்தனையோ முறை நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மிக கனமழையினுடைய தீவிரம் வடகிழக்கு பருவமழையில் வந்திருக்கு. அதனால தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி அதிகமான மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழையில் கொஞ்சம் மழை தான் நமக்கு கிடச்சிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சரியான மழை பொழிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழையில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. எதிர்கொள்ள தயாராக இருங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.